அழகுபடுத்துறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி மொட்டை அடிச்சுட்டு விட்டீங்களேப்பா. ஐயோ இந்த நெயில் கட் பண்ணாலே நமக்கு பயமா இருக்கு, திரும்பிக்குவோம். தேய்ச்சி நல்லா கிளீன் பண்ணுங்கப்பா, உடம்புலாம் அவ்வளவு அழுக்கு. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேரு தான் ஷை. இவங்க வந்து ஒரு ஃபீமேல் லேப்ரடார். பேரு தாங்க ஷை, ஆனா செம்ம ஹைப்பர் ஆக்டிவ்ங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்ட்டாங்க. டேபிள் ஏறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சு. டேபிள் ஏறின பிறகு கொஞ்சம் மேடம் கொஞ்சம் அமைதியா அப்படி இப்படி நடந்துக்கிட்டாங்க. ஒழிய டேபிள்ல ஏத்துற வரைக்கும் இவங்க ஒரு இடத்துல நிக்கலன்னா பாத்துக்கோங்க. இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து 0 டைம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா ஹெவி ஃபர் விழுந்துகிட்டே இருந்ததுங்க. ஆனா இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்ல. பட் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறாங்களா, அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை. அதாவது வீட்டுக்கு வெளியில வச்சு வளர்க்கும் போது ஃபர் உதிர்ந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் நிறைய பேர் வந்து லேப்ரடார், ஜெர்மன் ஷெப்பர்ட் இந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறாங்க. அந்த டைம் இவங்களுக்கு எல்லாம் ஹேர் ஷெட் ஆச்சு அப்படின்னா வீடு ஃபுல்லா ஹேர் பால் இருந்துகிட்டே இருக்கும். சோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா வயசானவங்களோ இல்ல சின்ன பிள்ளைங்களோ இருந்தா அந்த ஃபர் வந்து அவங்க மூக்குக்குள்ள போறதுக்கு சான்சஸ் உண்டு. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஃபுட்ல எல்லாம் ஃபர் விடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களால இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் 0 கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் 0 கட் ஆரம்பிச்சாச்சு. பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல உட்காரவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்தா, அதுக்கப்புறம் டோட்டலா படுத்துட்டா, எந்திரிக்கவே மாட்டேன்ட்டா. நான் வந்து அடுத்து இவ்வளவு குளிப்பாட்டி ப்ளோ ட்ரையர் எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா படுத்தே இருந்தேன். எனக்குலாம் அப்படியே என்னடா இது ஆயிப்போச்சு. ஏன்னா நம்ம அடியில எல்லாம் துவட்டி ஆகணும். அடியில இருக்கிற ஈரம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் தோட்டலன்னு வச்சுக்கோங்களேன், சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. சோ அதெல்லாம் எடுக்கணும்னு பார்த்தா இவ படுத்தே இருந்தா பார்க்கணும். குளிப்பட்டும் போது ஒரு ஓரமாவே நின்றுட்டு இருந்தா. முதல் இவ ஆட்டமா ஆடி எல்லா வேலையும் பார்த்துட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா இருந்தே நம்மள வேலை பார்க்க விடாம பண்ணிட்டானே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டைப்பு. நல்ல ஷாம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சாச்சு. தேய்ச்சுதான் குளிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது காதுக்குள்ள நெயில் கட் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்ணா. பட் மத்தபடி வேற எதுவும் கிடையாது. காதுலயும் கொஞ்சம் உள்ள முடி போயிருந்தது. காதை கிளீன் பண்ணிட்டு அந்த உள்ள இருக்கிற முடியையும் நம்ம ஹேர் கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்க இப்ப பாருங்க, நல்லா படுத்தே இருக்கா பாருங்க. தோற்றப்பையும் படுத்திருப்பா, ப்ளோ ட்ரையர் போடும் போதும் படுத்தே இருப்பா. எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அடியில இருக்க ஈரம் வந்து சளி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. சோ அப்புறம் எழுப்பி அவளை தோட்ட வேண்டியதா இருந்தது. அழகா ரெடி பண்ணிட்டோம். வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் கைஸ். பாய்.